அட்சய திருதியை அன்று என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா? சித்திரை மாத வளர்பிறையில் 3வது திதியாக வரும் திருதியை நாளை அட்சய திருதியை நாளாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் சேர்க்கும் செல்வம், செய்யும் தானங்கள் ஆகியன பல மடங்கு புண்ணியமாகவும் லாபமாகவும் பெருகும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை நாளில் விஷ்ணு பகவானையும் அவரது மகாலட்சுமியையும் வழிபடுவது சிறப்புக்குரியது. வசந்த காலத்தின் துவக்க காலத்தை மங்களகரமாக வரவேற்கும் நாளாகவும் மகாலட்சுமியின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெறுவதற்கு உரிய நாளாகவும் அட்சய திருதியை நாள் கருதப்படுகிறது. புதிய துவக்கத்திற்கு உரிய நாளாகவும் நல்ல விஷயங்களை வரவேற்கும் நாளாகவும் அட்சய திருதியை நாள் கருதப்படுகிறது. தங்கம் என்பது மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதனாலேயே மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கும் பழக்கம் ஏற்பட்டது. திருமணம், புதிய தொழில் துவங்குவது, புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது, முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை செய்யலாம். யாகம், பூஜைகள், தானம், தர்மம் செய்தல், புனித நதிகளில் நீராடுதல், பித்ரு தர்ப்பணம் செய்வது ஆகியவற்றை செய்யலாம். தங்கம், வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள், உபயோகப் பொருட்கள் வாங்கலாம். ஆடைகள், உணவுகள் போன்றவற்றை தானம் செய்யலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் பசு மாட்டிற்கு உணவு தானம் வழங்கலாம். சாத்வீக உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து நாமும் சாப்பிட வேண்டும். அசைவ உணவுகள், மது போன்ற போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டை இருள் அடைய விடக்கூடாது. வீட்டில் எந்த பகுதியாவது இருட்டாக இருந்தால் அங்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும். அட்சய திருதியை நாளில் ஏதாவது வாங்க வேண்டும் என வெளியில் சென்றுவிட்டு வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்பக்கூடாது. எதுவும் வாங்க முடியாதவர்கள் பூ மட்டுமாவது வாங்கி வர வேண்டும். இது போன்ற குறிப்புகளை பின்பற்றி இந்த அட்சய திருதியை சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள். அனைவருக்கும் அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள்.